நான் முனைவர் ஜெயந்தி நாகராஜன். இன்னைக்கு நம்ம ஒரு திரைப்பட விமர்சனத்தை பார்க்க இருக்கிறோம். படம் மதராசி. இயக்கம் ஏஆர் முருகதாஸ். நடிப்பு சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த், வித்யுத் ஜம்வால், பிஜு மேனன், ஷபீர், விக்ராந்த். இசை அனிருத். துப்பாக்கி கலாச்சாரத்தை மையப்படுத்தி தான் இந்த படத்தோட கதை நகருது. 5 கண்டெய்னர் லாரி முழுக்க துப்பாக்கிகளோட ஒரு கும்பல் நுழையிறது. இது குறித்த தகவலானது NIA அதிகாரியான பிஜுமேனனுக்கு கிடைக்குது. அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய நோக்கத்தோடு அவர்களுடைய படை புறப்படுது. ஆனால் தோல்வி தான் கிடைக்குது. அந்த சண்டை காட்சியில் இவர்களுக்கு காயம் பட பிஜு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார். அதே மருத்துவமனையில் காதல் தோல்வியால் தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டு கொண்டிருந்த சிவகார்த்திகேயனும் அனுமதிக்கப்படுறார். அப்போ இந்த 2 பேரும் அடிக்கடி இந்த ஹாஸ்பிட்டலில் சந்திக்கிற மாதிரி காட்சிகள் வருது. அது ஒரு எரிச்சலை தான் உண்டாக்குறது பார்க்கறவங்களுக்கு. காரணம், அவ்வளோ பெரிய அதிகாரி, ஒரு காவல்துறையில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவரை சர்வசாதாரணமாக ஒரு பேஷண்ட்டு பார்க்கறது எப்படி? இப்படி லாஜிக் மீறிய ஒரு பல காட்சிகளில் இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சிவகார்த்திகேயனை இந்த கொள்ளையரை பிடிப்பதற்கான கூட்டத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பிஜு நினைக்கிறார். அது நிறைவேறியதா இல்லையா அப்படிங்கிறதா அந்த மதராசி படத்தோட கதையாக இருக்குது. அட்டகாசமான ஆக்ஷன் காட்சியோடு தான் படம் ஆரம்பமாகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சண்டை காட்சியெல்லாம் வேறு லெவல். அடுத்த காட்சிகள் நம்மளை நிமிர்ந்து உட்கார வைக்கும் அப்படின்னு பார்த்தா நமக்கு கிடைச்சது ஏமாற்றம்தான். அதில் சிவகார்த்திகேயனும் அந்த ருக்மணி வசந்த் அவங்க லவ் பண்ணுற காட்சிகள்லாம் ஏனோ படத்தோட ஒட்டுற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லை, சிவகார்த்திகேயன் மாலத்தின்னு அந்த ஒரு புலம்புற காட்சியில் நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். குணா படத்தில் கமல் அபிராமிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டோம். இது ஒரு மாதிரி படம் நம்ம எதிர்பார்ப்பை ஏமாத்துற மாதிரி தான் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் என்ன, அவர் எப்படிலாம் சண்டை போட்டார் அப்படிங்கிறதுலாம் தான் நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் சண்டை காட்சி சொல்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. பாடல்கள் அனிருத்துனா கூட இசை மனசில் பாடல்கள்லாம் ஒட்டலை. இது படம் எப்படின்னு சொன்னால், ஏதோ பொழுது போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வேணால் போய் பார்க்கலாம் அந்த படத்தை. நடிப்புன்னு பார்த்தா ஸ்கோர் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. சிவகார்த்திகேயன்லாம் ஸ்கோர் பண்ணவே முடியல.